கூட இருக்கணும்னு சொல்றாங்க மட்டும் இந்த வரிகளை உணர்ந்து பாருங்க. மறைத்து போவீங்கன்னு சொன்னாங்கல்ல, உயிரோட வச்சிருக்கிறாங்கல்ல. இருண்டு போன வாழ்க்கையில் இருந்தீங்கல்ல, வெளிச்சத்தை கொண்டு வந்துட்டாருல்ல. வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் எனக்கே சொல்லலாம். ஊழியத்திலிருந்து உங்களை புறக்கணிச்சாங்கல்ல, ஆண்டவர் அதே ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார்ல. அப்ப அவருக்கு முதலிடத்தை கொடுக்க வேணுமா? ஆண்டவரை தேட வேணுமா? ஆண்டவரோட இருக்கிற ஐக்கியத்தை மறந்துடக்கூடாது. பகல் உங்களுக்காக விழித்திருந்து உங்களுக்காக ஜெபிக்கிற ஊழியக்காரங்களை கனவீனப்படுத்த கூடாது. அம்மாவும் நீரே, என் அப்பாவும். தாய் தகப்பனுடைய அன்பை இழந்திருக்கிறீங்களோ? சிறு வயதிலிருந்தே அப்பாட அன்பை நான் உணர்ந்து கொள்ளல. தாயை பிரிந்து நான் வாழ்ந்திருக்கிறேன். எனக்கு யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நான் வாழ்ந்திருக்கிறேன்.
வந்து பாருப்பா. காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பன். ஓ என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் எனக்கெல்லாமே. கண்ணீரை துடைக்கிறதுக்கு அவர் மட்டும்தான். என் அம்மாவும் என் அப்பாவும் எனக்கெல்லாமே. கரமுயர்த்தி ஹல்லேலூயா, 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 வியாதியின் நேரத்தில் வைத்தியார். ஓ சோதனை நேரத்தில் நண்பரான். வியாதியின் நேரத்தில் டாக்டர்ஸ் உங்களை கைவிட்டுருவாங்க. கடவுளை வேண்டிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அப்பா அவர் வருவாரு. சோதனை உங்க நண்பர்கள் எல்லாம் மறந்துடுவாங்க. ஆனா அந்த நண்பன் வருவார். என் வைத்திய நீரே, என் நண்பன் நீ, எனக்கு எல்லாம் எனக்கு எல்லாம் எனக்கு எல்லாம் நீங்கப்பா சொல்லுங்க. என் வைத்திய என் நண்பனும் எனக்கு எல்லாமே. என் கூட இருந்துங்கப்பா, என் கூடவே. என் பக்கத்திலே இல்லாமல் நான் ஒரே ஒரு முறை மட்டும் ஆண்டவரே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இனி வரப்போகிற ஒவ்வொரு நாட்களும் அந்த தெய்வத்தின் மகிமைக்காக மாறப்போகிறது. நீ நடக்க போகிற ஒவ்வொரு நடைகளும் அந்த தெய்வத்தோடு நீ நடக்க போறீங்க. இனி செயல்படுகிற ஒவ்வொரு இடங்களிலும் கர்த்தர் உங்களோட இருந்து செயல்படுவார். நீ உங்களுக்கு போதிக்கப்பட போகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு போதித்து ஞானத்தினால நிரப்பி நடத்துவார். இனிமே கர்த்தர் உடைய கரம் பலமாக பலமாக, இதுவரை கண்டிராத அவருடைய கரம், இதுவரை கண்டிராத அவருடைய பலத்த மகிமை, இதுவரை கண்டிராத தேவ பிரசன்னம், இதுவரை கண்டிராத தேவ ஒரு சமாதானம் உங்கள்